கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த புதிய நாளில் ஆண்டவரே உம்மை ஆண்டவர் நாங்கள் துதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிரங்க. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திரு சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிரங்க. நலமுடன் நம்மை இருவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிரங்க. தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே, பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தார், ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிரங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். Turn our Bibles to Matthew chapter 5 and verse 17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். Think not that I am come to destroy the law or the prophets. I am not come to destroy but to fulfill. Jesus completes God's plan. Christ perfectly fulfilled every prophecy, promise and the requirement which were already stated in the Old Testament. The teachings of Jesus continue the message of the law and the prophets. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்ததை தொடர்ந்தேர்ச்சியாக அவர் அதை நிறைவேற்றி கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு அதை இன்னும் ஆழமாக நமக்கு சொன்னார். Jesus explained the deeper meaning, saying, if you are angry at a brother without cause, you are committing murder. And Jesus was going into the deeper meaning of lust. முதல்ல இச்சையானது கர்ப்பம் தரித்து தான் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, பாவத்தை பிறப்பிக்கிறது, விபச்சாரத்தை பிறப்பிக்கிறது. அதே மாதிரி முதல்ல ஃபஸ்ட்டு கோபம் வருது. அந்த காயினை பார்க்கும் பொழுது, பிஃபோர் he could murder Abel, first Cain was angry that his offering was not accepted. அப்போ இயேசு கிறிஸ்து எதில் அந்த ரூட்டில் கை வைக்கிறார், அதாவது காரணம் இல்லாமல் கோபித்து கொள்ளாத. அதனால தான் அவன் முகநாடி வேறுபட்டது. எதனால் வேறுபடுதுன்னா கோபத்தினால. ஸோ காட் சேஸ் யூ ஷுட் நாட் பி ஆங்க்ரி அட் யுவர் பிரதர் வித்தவுட் காஸ். அதாவது காரணம் இல்லாமல், காரணத்தோட கோபங்கள்
வருகிறது இயல்பு தான். ஆனால் அந்த கோபத்தை கூட ஆண்டவர் சொல்கிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக அந்த கோபம் தனியே கிடவுது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் நீதியை செய்கிற தேவன். அவர் நிச்சயமாகவே நீதிக்கு துணை நிற்கிறவர். He is called the righteous judge. So if at all we are angry at somebody doing some harm to us, we need to tell it to the Lord. அதனால தான் ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு கோபம் இருக்கும், இன்னும் நீங்கள் கெட்டவங்களாக மாறுவீங்கல்ல. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஜீசஸ் எக்ஸ்பிளைன் த டீப்பர் மீனிங். The anger and lust which begin the sin inside the heart. நம்முடைய இருதயத்துக்குள்ளேருந்து அந்த பிறப்பிக்கிற பாவத்தின் காரியங்கள், அந்த பாவத்தை பிறப்பிக்கிற காரியங்களில் ஆண்டவர் டீல் பண்ணுறதை பார்க்கணும். Jesus fulfilled the law and leads us into obedience. No human on earth can fulfill the whole law. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று பார்க்கலாம். We cannot fully keep the law. So Jesus kept the law and he leads us into obedience. His birth, his life, his suffering and his resurrection, all through these things he completed what prophets already foretold and he fulfilled the prophecy. அதனால் பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கும் பொழுது அது புதிய ஏற்பாட்டின் நிழலாக இருக்கிறது. இங்கே பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று மோசேக்கு வெளிப்படுத்தினவர். புதிய ஏற்பாட்டில் ஐ ஆம் த வே த ரிசரக்ஷன், ஐ ஆம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப், ஐ ஆம் த லைஃப் அண்ட் ரிசரக்ஷன், ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தினதை நம்ம வாசிக்கிறதுனால, நானே வழியும் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று ஆண்டவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிறத நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அதனால் இதை படிக்கணும் அதை படிக்கக்கூடாது என்றால, போத் you have to read the Old Testament as well as the New Testament. You have to read the whole Bible. அந்த புதிதாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ட்ரூத்ஸ் கொஞ்சம் அந்த ஆதியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால, just for them to have a good understanding, we use to say you start with the New Testament and then slowly you go into the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டில் கூட புதிதான ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சங்கீதங்கள்லாம் படிக்கலாம், அந்த நீதிமொழிகள் படிக்கும்பொழுது, பிரசங்கியை படிக்கும்பொழுது இந்த உலகத்தின் மாயான காரியங்கள்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது. அதே மாதிரி ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது க்ரியேஷனை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ வி நீட் டு ஜஸ்ட் ஸ்லோலி கெட் இன் டு இட். அதே மாதிரி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது எப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்குறாரு, எவ்வளோ தடைகள் உலகத்தில் ஜனங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, நல்லது தான் செய்கிறாங்க, அந்த நன்மைக்கு விரோதமாக எப்படி எல்லாம் ஜனங்கள் எழுந்துக்கிறாங்க, அதில் எப்படி கர்த்தர் துணை நிற்கிறார், இதெல்லாம் படிக்க 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 ஆவியானவர் நம்மளுக்கு நிச்சயமாகவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ தட் இஸ் வை வி cannot read the Bible as a story book. It is the word of God. So you have to read it with the help of the Holy Spirit. ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த படிக்கும் பொழுது உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. then the spiritual life will become very lively. Otherwise there will not be any change. So it is the Holy Spirit who enlightens the word in your heart. அதனால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் படிங்க. பரிசுத்த ஆவியோட உதவியோடு நீங்கள் படிக்கும்பொழுது நிச்சயமாகவே மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே இயேசுவே நீர் ஆண்டவரே அப்பா தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே சொன்ன காரியங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நீர் செய்தீரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, பாடுபட்டீர் ஆண்டவரே. இவ்விதமாக பாடுபட வேண்டும் என்ற வேத வாக்கியம் நிறைவேற வேண்டுமே என்று சொல்லி கர்த்தாவே அந்த வார்த்தையின்படியே நீர் பாடுபட்டீர் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா.
ஹலலூயா ஹலலூயா. நன்றி 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 அப்பா. பிதாவின் வார்த்தைக்கு நீர் முக்கியத்துவம் கொடுத்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று சொன்னீர் ஆண்டவரே. The cup which my father had given it, shall I not drink it? ஹலலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே எங்களுக்கென்று ஆண்டவரே, இந்த வால்யூம் ஆஃப் த புக் இட் இஸ் ரிட்டன் ஆஃப் மீ என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. Lord Jesus, hallelujah, you fulfill the word of God as it is said, Lord Jesus, hallelujah. எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, எங்களுக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.